சரி அதான் கடவுளே. பாவம் மொத்தவா பெரிய ஒரு விஷயமாக்கா நீங்கள் வந்து நின்றது கொண்டது எல்லாமே வந்து எல்லாரோடையும் சந்தோஷம் தான் நின்றேன். 3 மாதத்தில் அக்கா ஃப்ளைட் ஏற பொரியல் யூரோப்புக்கு போயிட்டு வந்தால் உண்மையிலேயே ஒரு கனவு மாதிரி தான் கிடக்கு எனக்கு. இப்போ நினைச்சாலும் என்ன திருப்பியும் போக போகிறோம் நினைச்சா சந்தோஷம் தான். பாட்டா மக்கள் நீ விண்ணுக்கு அப்போ இந்த கோடு பிள்ளையடா இப்போ. சரி அதான் கடவுளே. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:45. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த லண்டன் அம்மா விட்டுட்டு இப்போ வந்து எங்களோட ஃப்ரான்ஸ் அம்மா அதாவது ரஜினி அம்மா வந்து இன்றைய தினம் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டி கொண்டு விட போகிறோம். இப்போ வந்து டைம் 12:45 ஆகிட்டு. அம்மா வந்து 12:30 சாரி 11:45. அம்மா வந்து 12:30 நிற்கணும். என்னம்மா 12:30 நிற்கணும்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ அம்மா வந்து ரூமில் இருந்து எல்லாம் ரெடியாகி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் நார்மலாக இதுவும் செக் பண்ணியாச்சு. பைட்டெல்லாம் செக் பண்ணி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து வழிகூட்டம்னு சொன்னால் இப்போ ட்ராஃபிக் இல்லாததால் நார்மலாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். போனால் வந்து டைம் காணும். அப்போ வந்து ரெடி ஆகிட்டோம். அப்போ வந்து அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்து கொண்டு இறக்கி விட்டுட்டு நான் நினைக்கிறேன் அப்படி 1 மணி 1:30 பிறகு தான் நாங்கள் வந்து உடனே வந்து யாழ்ப்பாணம் பள்ளிக்கூட போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபுல்லாகவே வந்து கண் முழிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனால் வந்து ஆள் வந்து என்ன இவ்வளோனே இருந்ததால் இப்போ ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு முதல் அப்படியே வந்து ஆள் சாஞ்சிட்டு நான் நினைக்கிறேன் கவலை என்னென்னா இப்போ நைட்டுக்கு வந்து வாகனங்கள் ஓடுற என்ற அதை நினைச்சித்தான் ஒரு நித்திர ஒன்று வந்ததோ தெரியலை. இப்போ வந்து சந்தோஷமாக வந்து அம்மா வந்து வழி அனுப்புகிறோம். வரும்போது பார்த்துருப்பீங்க வந்து குடும்பமே வந்து அவடத்தில் நின்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து வழி அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு கவலை சோகம் அந்த வாட்டம் வந்து அம்மாவோட முகத்தில் வந்து தெரியுது. நம்மளை வந்து சிரிச்சிட்டு இருப்போம் அந்த நேரம். இப்போ வந்து சின்னதான ஒரு கவலை ஒன்று கட்டாயம் இருக்கும். ஏன்னு சொன்னால் வந்த 1 மாத காலமே வந்து எங்களோட குடும்ப உறவுகளோட வந்து சந்தோஷமாக இருந்தவங்க. அந்த மூமெண்ட் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சாம்மா? அதாவது குடும்ப உறவுகளோட வந்து நின்றது சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு எங்களுக்குமே வந்து சந்தோஷம். நாங்களுமே வந்து நன்றி சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து எங்களை பார்த்து எங்களோடைய நின்று போகணுமன்ற அந்த ஒரு இது வந்து எல்லாருக்கும் வராது. அதெல்லாம் சந்தோஷம். இப்போ வந்து அண்ணா ஒலிப்பி எடுத்துகிட்டு நம்ம போகிற வழியெல்லாம் வந்து காய்ச்சி கொண்டு போகலாம். ஏண்டா இருக்க டைம் போயிடும் பார்த்துருக்க. அப்புறம் வந்து எல்லாம் பிழைச்சி போயிடும். அப்போ வந்து ஒலிப்பி எடுத்து போவோம். எந்த பார்வை ஆள் நைட்டு வானம் ஓடணுமன்ற அந்த ஒரு சிந்தனையெல்லாம் அது வந்து படுத்துரு. அண்ணா எடா போ முடிஞ்சுது. ஆளுக்கு போகிற ஐடியாண்டு இல்லை இருக்கிறதே பார்த்தா. ஏன்டா இதுவே ஃபுல்லாக பிள்ளையா இருக்கு. சாப்பிடவும் இல்லை. ஆளுண்டை சாப்பாடு கட்டி கொடுத்தும் 2 வயசு சாப்பிட்டு வெயிட்டெல்லாம் பார்த்து செக் பண்ணி போட்டோம். எவ்வளோ கொண்டு போவோம். உண்மையாக நல்ல ஒரு மெட்டீரியல். இதெல்லாம் பார்த்து அடுத்த ரூம் தர மாட்டாங்க. அது வேறாது. உண்மையாக நல்ல ஒரு மெட்டீரியல். அந்த லாஜிக்கை வேறு எடுத்துப்படியே வந்து எல்லா சாமானும் சரிதானே? என்ன பாஸ்போர்ட் எல்லாம் கடை கண்டு வரேன். கடாக்க சரி
அலன்னா அந்த வாட்டம் உண்டு அப்படியே சுட சுட தெரியுது. வாட்டம் கொஞ்சம் இங்கெல்லாம் கூட ஆகிக்குது. இப்படி இப்படி ஒரு வாட்டம் வாட்டம் ஒரு பக்கத்து தான் விடுறது. அப்போ தான் எல்லா பக்கம் மட்டும் தண்ணி எல்லா பக்கம் தான் விடுவோம். அதில் ஒரு பக்கம் தான் வாட்டம் விடுவோம். என்ன செய்யுது மணிக்கு வெளிச்சம் போடையெல்லாம் நூல்லாம் கட்டும். நாங்கள் மோங்களி போடுவாங்க. என்னத மோங்கள் நீங்கள் பறக்க போயெல்லாம் உருட்ட போகிறோம். நாங்கள் உருட்ட போகிறோம். என்ன செய்கிற நினைச்சா கவலான். என்ன செய்கிற காலங்கள் நேரங்கள் வந்து அப்படி அது ஒன்றும் செய்யலாது. மற்ற என்ன அப்பா அடுத்து காய்ச்சி வரும் செல்லக்கிளியப்பா செல்லக்கிளியப்பா அதுவெல்லாம் காய்ச்சி கிடந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களும் சரியாக கவலை அங்கே வெளிக்காட்டாட்டியும் கவலை தானே ஏண்டா வந்து அவ்வளோ நாளுமே அப்போ வீட்டே இல்லை நின்றது வேறு போய் வந்து அப்படி இப்படின்னா பிரச்சனை இல்லை. எங்களுக்குமே ஒரு கவலை ஒன்று இருக்கும் கட்டாயம். ஏண்டா கூடுதலான பாவங்களோடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தெரிஞ்ச நீங்கள் என்ன என்ன போனால் போகுது வார வருஷம் பாரானியா என்ன நடக்கு. போன வரதுனா வேலை ஆனா சந்தோஷம் மிச்சம் கேட்டா சொல்லுங்க. உங்களோட தம்பி அண்ணாக்கள் எல்லாரையும் கேட்டா சொல்லுங்க. நீங்கள் கேட்டுன்னு சொல்லுங்க. அவன் வீடியோவும் பார்த்தாங்கடா சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் கேட்டுன்னு சொல்லுங்க. நல்ல ஆகல் காய்ச்ச அளவில் அவங்களையும் கேட்டா சொல்லுங்க. அப்போ ஆள் வந்தால் சரி நீ வலிக்கூட்டு பறக்கத்தான் இருக்கு. நீ லைசன் எடுத்தாண்டா சோழி இல்லைடா அப்போ கொடுத்து போட்டு படுக்கலாம். எடுத்தாண்டா 5 வருஷம் ஓடுறதுக்கு சரி அது பிரச்சனை இல்லை. அவ்வளோ சிக்கலண்டு இல்லை. என்ன தலையில வர்றேன் தொப்பி எடுத்து தலையில ஓட்டான்றாடாப்பா. ஓ அதுதான் நேற்று இறக்கி விட்ட அம்மா இப்போ லண்டன்ல. நேற்று நம்ம சேர்ந்து வந்த எல்லாரும் இப்போ இன்றைக்கு நாளைக்கு நீங்க பிரான்ஸ்ல நாங்கள் யாழ்ப்பாணத்துல. வாழ்க்கையில் அம்மா அடிச்சு கேட்டுவா போயிட்டீங்களான்னு. ஓ நீங்க இது தம்பிதா அழுத்துற இந்த வேற ஆன்லைன்ல காணல. ஓ ஃபோனை டயர்டுகளுக்கும் பழகும் போட்டுருந்தாளா வந்துட்டேன். ஆள் வரக்குள்ளே நித்திரவல் இல்லை அது பூரா வேணுக்குள்ளே பின்னுக்கு பெருசா 3 சேத்துல தொப்பி நல்ல நித்திரவல். ஓ குளிர் எங்களோட தொடர்பு வச்சு நினைச்சு அழுகிற அளவுக்கு அடிப்போம். அதான் சொன்னேன் நான் சொல்லிக்கொண்டு தான் அடித்தேன். என்ன இது நாங்கள் இப்போ மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு யார் ரயிலியம்மா கூட்டிகிட்டு போகிறோம். அதான் இப்போ உங்களை ஞாபகம் வந்தா அப்புறம் சொன்னேன் வேணே இப்போ நேற்று எங்களை வேண்டே லண்டனில் நினைக்கிறேன். நாளைக்கு ஃப்ரான்ஸுக்கு கூட நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கூட அப்படின்னு அதுக்கு என்னை எழுப்பித்தானா நீங்க கதை கொண்டு அதுதானே. சரி நீ கிடைக்குமா என்ன ஃப்ளைட் டிரைவர் எல்லாம் ஓகேயா? அதுதான் விட்டேன் நான்.
இது நான் கொண்டு போறேன். எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கொண்டு வரேன். எல்லாத்தையும் அப்போ இங்க ரெண்டு சரி எல்லாம் போய் முடிஞ்சுதானே? முடியெல்லாம் ஓகே. என்ன வாழைப்பழம் தான் கொண்டு வரலாம் போச்சு. வாழைப்பழம் எடுக்கல நிறைய கூட்டிட்டு எடுத்து வைக்க சொன்னாங்களாம். அப்போ இனி ஏழைகளின் பழம் என்னன்றதையும் தான் அவங்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய அம்பளியில். அவாவுக்கு ஓகே, ஷாலியா காய்ச்சல் மயக்கிறாரு. எப்படி காய்க்க பழகிட்டா? வச்சுல ஒரு 10 வருஷம் வந்தே பழகிட்டா. 5 வருஷம் அதுதானே? அடே எல்லாம் எடுத்துட்டீங்க இந்த போன் நாட்டு. ஓ நாங்கள் ரூமால் இறங்க போகிறோமா? அதான் உங்களோட ஞாபகம் வந்த உடனே ஓ எனி டைம் அடிக்கலாம். இந்த நீங்கள் ஓ இனி நீங்கள் அடிக்கலாம் எனி டைம். நான் எடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா திருப்பி எடுப்பேன். நான் உடனே எடுக்காதுமா? ஓகேம்மா, பாய் பாய். ஓகே பாய். இன்னும் வைக்கிறா போலிதப்பா. ஓகே அன்னைக்கு ரூம்கி தந்து எடுத்துட்டான் தம்பி. இதுதான் இல்லை உண்டெல்லாம் அவ்வளோ. அட இந்த ஐசி வாங்கினதானே என்ன பொருள்? എന്റെയും നിങ്ങളുടെ പാസ്വേർഡ് ഉടനെ തന്നിട്ടാണ് എന്നെ എടുത്തിട്ടேன். ஆனா இதுவும் ஒரு சந்தோஷம் தான். அப்படியே வாரதும் போறதும். நாடோடி நண்பா என்ன உயிர் மட்டும் தானே கடல் விட்டு உயிர் உடல் இங்கு ஏன் ப்ரோ இங்க ஐயா கொடுத்து ஹாய் சொல்லிட்டு ஐயா இப்போ சரி 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 வரவா? 615 ഉണ്ട്. എടുത്തിട്ടുണ്ട്. കായുണ്ട് ചൊല്ലുണ്ട് പോണ കനവേരാ ടക്കണ്ട് പക്കം വന്നിട്ട് டெய்லி வேற வாட்டி கொஞ்சம் வந்தா எல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டு என்ன பெட்ஷீட் எடுத்துட்டு விடுவாங்க. அதுதான் பிரச்சனை. உடல் மட்டும்தானே கடல் விட்டு தாண்டும் உயிரிங்கு உன்னோடு செய்யாது வருது இல்லை. நல்ல ஒரு லைன் இப்போ வரணும்னா அந்த பாட்டு தான் போடுவோம் பாருங்க. ஓ இப்போ டிக்கியத்துக்கு தான் இருக்கு விளையாட்டு. அது டிக்கி கிடக்கு கும்பம் சாவான் கும்பம். என்ன கேமரா கிடக்கு ஓட்டு விளையாட்டு. ஓ சலாம் குலாம் குலாம் மான் பார்த்தானா படம் முடிஞ்சு. என்ன பட்டியா லக்கேஜோ? இப்போ இதில் ஒன்றும் முடையிற சாமான் இல்லை, ஒரு அப்செட்டும் இல்லை. ஆக இந்த பைப்பை மட்டும்தான் ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளணும். மேலால பைப்பு மூணு சரிங்க. ஐயா பரட்டா போட்டு சாமம்படியை ரூம் கதவுகள் எத்துறாக்காங்க சொல்லி போட்டேனா சரியா? ஆள் ராத்திரி எங்களுக்கு ரூம் காட்டுற காண்டி போய் ஒரு ரூமை திறந்து விட்டுது. நல்ல ஜோக். சாத்து வழியை பார்க்கணும். இப்படி அது திறக்கல அவங்க எழும்பில நல்லா எழும்பி படம் முடிஞ்சிக்கும். இந்த சீட்டு காட்டுனா எவ்வளோ பெரிய உதவி தெரியுமோ? இல்லாட்டி இந்த ஜாமான் கொண்டு வருமா நடக்காது. அதெல்லாம் ஓகே.
இதெல்லாம் கொண்டு வரலாம். இதை நீங்க கொண்டு போங்க. கொஞ்சம் அம்மாட்ட கொடுங்க. என்ன அரிசிமா என்ன வெயிட் கூட்டிட்டா? இது நான் அங்கே லக்கேஜில் மாற்றணும் போகிறேன். அங்கே சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஆ கடையில் எடுத்தா? ஆ மற்ற கடையா? அது இது பாபிக்கு வேணுமா உனக்கு? இதில் பாபிக்கு இருக்குது. இப்போ தான் எடுத்தாங்க கோட்டை பீஸ். அரை கோழி இருக்குது. தொட நீங்கள் அடிங்கப்பா. அடிச்சுட்டு போய் ரூம் கதை வளர்த்துறவங்க பார்த்து ஆளுக்கு பேரே வேர்டன் தான். கண்டோன்னா கொடுத்துருவான். ஓ வேற சரி. ஓ மிச்சம் நல்லா. குளிக்கிறத வேலையை பாருங்க. அடிக்கிறான் செண்டு. ரிவர்ஸ்ல ஏத்தே புட்டு புட்டுன்னு விழுந்தாப்பா. வேற ஒன்றும் செய்ய ரிவர்ஸ் தான் ஏற்றணும். அட ஓமலா அக்கா அந்த பைப்பர் இருக்கா பிடிச்சிக்கொள்ளுமா? ரிவர்ஸில் ஏற்ற போகிறேன். பைப்பை பிடிச்சிக்கொள்ளுமா? மண்டையில் முட்டுறேன் இருக்கடாவா மே பிளாட். ஆ இப்போ எங்கே போகணும்? அந்த இடைவெளிக்க விடையா? ஆ ஏன் இடைக்க விட காணாதா? நான் இடையக்க பார்த்தேன் வந்து. ஆளை கூப்பிட்டுக்கோ. எப்படி இருக்கு ரிவர்ஸ்? ஐயா எப்படி இருக்கு ரிவர்ஸ்? மட்டமா விழுந்த அடியா? சரி வரையா போட்டு அந்த 64 நம்பர் கதவர் காத்துல வந்துருங்க. பாரம் பைத்தா சொல்லு ஆளுக்கு. நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணது. ஆனால் எங்களுக்கு சாப்பாடே தான் போயிட்டு. அந்த பாட்டு லைனை போட்டால் தான் இப்போ திருப்தியாகும். அது நல்ல ஒரு லைன் பாருங்கக்கா. வெளிநாட்டுக்கு போறாக்கள் போடுற பாட்டு யோசிப்பாங்க. அம்மாவுக்கு அம்மா பாட்டு போடுறது இந்த பாட்டு ஞாபகம் வந்தோடியாதான். என் பூவெல்லாம் வாடாமல் பாடும் இலக்கைகள் நீ கூட்டம் காற்றும் வாடாத சுவாசம் தன்னை தேடாத திரும்பிட வாழேனோ இது காதல் ஆரம்பம். இது நீங்காமல் வாழும்
ஆ தந்த பூமி என்னை அங்கு தேடும் காணாமல் வாடும் மரம் என்னை தேடி கனியக்கா பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க போவோம் சரி போவோன்ற போடுவோம் இந்த பாட்டு போடுவோம் அக்காக்கா அப்படி பாரு நின்று கோல்டு வருதா இதுக்கு வைக்க வச்சா என்ன பாபம் மொத்தவா ஓமா நல்ல சுள்ள உண்மையிலே நாங்கள் காய்ச்சி தான் ஆகணும். பெரிய ஒரு விஷயம் அக்கா, நீங்கள் வந்து நின்றது கொண்டது எல்லாமே வந்து இதுவரைக்கும் எத்தனையோ பேர் வந்து நின்றுப்பாங்க இல்லை, அதுக்காண்டி இப்போ ஒவ்வொருக்கும் ஏற்ற மாதிரி மாறி காய்க்கிறாண்டு இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் செஞ்சே சொல்லத்தானே வேணும். ஆனால் நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம் இது ஒருத்தரும் செய்யாத ஒரு விஷயம் என்னடா. ஒரு மாத காலம் வந்து ஒரு இடமுமே போகாமல் இங்கே எங்களோட நின்றுட்டு போகிறன்றது வந்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம். இந்த வருஷம் வந்து நீங்கள் அனுபவம்ன்றது ஓகே இருந்ததுக்கு நினைக்கிறேன். இனி நீ வந்தால் நீங்கள் எங்களை விடையே நிற்கலாம், பிரச்சனை இல்லை. வீடு முடிஞ்சுன்னு சொன்னால் எல்லாரோடையும் சந்தோஷம் தான்ன்றேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து பகடியோடையாக சொல்கிறேன் வந்து அளப்பு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இப்போ ஒரு கவலையாக இருக்கேன்னா என்ன. அதுதான் என்னன்னு சொன்னால் இப்போ சரியும் தானே நம்ம பழைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி என்ன சொல்கிறதா. வெக்கேஷன் முடிஞ்சு நீ ஒன்றும் செய்யலாது, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். 6வது இயரில் அக்னி கேட்டால் நானும் பெறாட்டும் உண்டு கடைசியா. சின்ன பிள்ளானே அவன் அந்த டக்காண்ட என்ன சொல்கிறது, அந்த என்னண்டு சொல்கிறன்றதை அவன் யோசிக்கலாம். ஆனால் விரட்டோண்டு கேட்டு விட்டான். ஞாபகம் இருக்கா அண்டை கொடுக்கா சத்தம் கேட்கணும் இல்லை, சைட் பண்ணால் போலீஸ் விட்டான் வந்து கேமை கேட்டான்டா. அப்போ நானுச்சு உதவி செய்ய வரான். அது டயருக்குள்ளே அந்த அந்த சேர்தாங்கி இந்த காரண்ட் அது அந்த கலண்டு மாட்டிட்டு உடனே அறுத்தறிஞ்சு விட்டு போனான். என்னது அந்த சேர்தாங்கிய தமிழ் இப்படித்தான் ஒரு தமிழ் சொல்லாத தமிழ் கவனமா இருக்கும், விளக்கம் கொடுக்கும் சிக்க. அப்போ இன்னும் 3 மாதத்தில் அக்கா ஃப்ளைட் ஏற பொரியல். ஹவு டு யூ ஃபீல் நவ்? ஐ ஓகே? குறைநிறைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளணும். எங்கள் சார்பாகவும் உங்கள் குடும்பம் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். சந்தோஷமா தான் நின்றேன். கவலைதான் வந்து என்ன சொல்றேன், அவங்களையும் கஷ்டப்படுத்தாமதான் சிரிச்சு பம்பளம் வந்தது. இருந்தாலும் ஒரு கட்டத்து மேல வந்து அவங்களாலையும் முடியாம போயிட்டு வந்து அந்த இப்போ என்னதான் ஒன்றா இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த தூரம்ன்ற ஒரு பிரிவுக்கு தான் நடுவில் எஸ்லோன் பைப் வச்சுக்கிட விளங்குது. பக்கத்தில் இருந்தாலும் பிரிவு கொண்டு இருக்கு விளங்குது. அந்த மாதிரி தான். அப்போ போயிட்டு தம்பியாக்களையும் கேட்டால் சொல்லுங்க, அடுத்த முறை வந்தால் அவங்களையும் வர கிடைச்சா கூட்டிகிட்டு வாங்க. தம்பியாக்களுக்கும் நன்றி. ஏன்னா உண்மையிலேயே வந்து இப்படியான பிள்ளைகள் கிடைக்கிறதுமே ஒரு வரமென்று தான் சொல்லுவோம். மேடம் அம்மாவோட சந்தோஷத்தை அப்படி யோசிக்கிற பிள்ளைகள் கிடைக்கிறன்ற உண்மையிலேயே வர முடியாது. அதே மாதிரி பிள்ளைகளோட சந்தோஷத்தை யோசிக்கிற அம்மா அதெல்லாம் உண்மையாக கிடைக்கிறது வரம். எங்களுக்கு கிடைக்காம இல்லை, எங்களுக்கும் கிடைச்சதுதான். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த வரம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வேணாம் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறீங்க. நல்ல பிள்ளைகள் மேலே வந்துட்டு கவிதாஸ் மண்டையை காய்ச்சி நீங்கள் இருக்கேன். கவிதாஸ் காய்ச்சி போச்சு நல்ல வடிவான ஒரு ஆள்றாப்பா பொடியனு. இல்ல ஆள் வந்து உடனே கட்டி வந்து வாமா பிரியாணி சமைச்சு தரட்டா. என்னண்டு வாமா நீ ஆள் சொன்னது பகடியா வந்து நிக்க போறோன்னு சொல்லி, அப்ப ஆள் சொல்லிக்கு வந்து வாமா பிரியாணி சமைச்சு தரட்டா வந்து. அவரு தம்பியா
அவருக்கும் மூத்தவருக்கு 28 வயசாக்கா 28 நல்ல பிள்ளைகள் உண்மைக்கும் எங்களை மாதிரிக்கு இருக்காம கூடிய சீக்கிரம் கல்யாணங்களுக்கு போகணும்னு வேண்டிக் கொள்றோம் நாங்களும். ஓமோ ஏன் உங்களுக்கு என்ன ஒரு நீங்களும் காட்டிலான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல உடனே ஓமன்றியா நோண்டியாக்குற மாதிரி இல்ல கல்யாணங்களுக்குள்ள போகணும்ன்றதுக்கு வேண்டாம் நானே தவிர நீங்கள் கல்யாணம் கழுப்பு ரெண்டு பேருக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. தமிழ் வந்து பொறுப்பப்பா சரியான விளக்கம் கொடுக்கணும். சீக்கிரமா பார்த்து கட்டித்தான் வைக்கணும். கடைசி 30 வயசுலயாவது கட்டி வைக்கணும். எனக்கு இந்த இதுகளை கிடைக்கக்குள்ள இத்தாலி இந்த ஞாபகம் வரும். இத்தாலியில இது முளத்து கொண்டு வரும்லாப்பா. முளத்து கொண்டு இத்தாலியில ஹைவேக்கு கடுங்காசு. இத்தாலியும் வந்து இப்ப யூரோப்போட ஒப்படைக்குள்ள அவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லை தானே வந்துட்டு யூரோப் மற்ற கண்ட்ரியோட ஒப்படைக்குள்ள. பிரான்ஸ்லயும் இருக்குது. நான் பிரான்ஸ்ல பெருசா மினக்கடையில தானே நான் இந்த மினக்கட்டை வழியா சொல்றேன் வந்து சுவிஸ்லயோ ஜெர்மன்லயோ எல்லாம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கல. ஆனா இத்தாலியில ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அப்படி நிப்பாட்டி ஹைவேக்கே அங்க வந்து 80-100 யூரோ ஒரேடியா பே பண்ற வருஷத்துக்கு ஒருக்கா. அதே மாதிரி சுவிஸுக்கும் இருக்குது. சுவிஸுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஹைவே அந்த ஸ்டிக்கர் வந்து விற்கிது. அது வந்து அந்த ஜங்ஷன்ல வேண்டி ஒட்டி விட்டா சரி வந்து கார்ல கட்டாயம் இருக்கணும். அப்படி ஒட்டிட்டு போறோம். அது ஒரு 42, 50, 80 அது அப்படித்தான் வரும். அது சரி. பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறோம். ஒரே ஏரியா இருக்குது. வித்தியாசமா இருக்குது. இப்ப 4 மாதத்துக்கு முன்ன நிக்கணும்னு சொல்லி நீங்க கொஞ்சம் இல்லங்கமா போறீங்க. சரிதான். உங்களுக்கு 3:45 ஃப்ளைட். 3:45 டைம் காண முடியும். 2000 என்ன நேரம்? 12:18. ஓகே. 12:45 போனாலும் நேற்று வந்த அம்மா நாங்கள் 4 மணிக்கு அதுக்கு முன்ன கூட்டி கொண்டு போய் 3 மணிக்கு தான் செக்கின் எடுத்தவன். 12 மணிக்கு அப்புறம் சரி 3 மணிக்கு அதுக்கு முன்னம். அப்போ ஓகே தானே காணும். இதே மாதிரியே ரோட்டை யாழ்ப்பாணம் ஃபுல்லாக போட்டு விட்டாண்டா 4 மணிக்கு போயிடலாம். ஆனா என்ன நிறைய ஆக்சிடென்ட்களை பார்க்கலாம். ஏன்னா கட்டாயம் நிறுத்த தூங்குவாங்க. ஏன்னா இது அப்படியே மிதிச்சு கொண்டு இருக்கிற ரோட் தானே. மிதிச்சு வந்து சட்டைப்படான எல்லா இடமும் அடி விடும். ஹைவேல அதுவும் ஓட்டோ கியர் வாகனங்களோட சரியான வாகனம் இருக்கும். உங்களோட காந்தனாவும் டிரைவிங்க்கு ஒரு ஆள் தான். நம்பி நிற்கிற மாதிரி இல்லை. எங்க 1040 கிலோமீட்டர் அசால்ட்டா ஓடிச்சுடாப்பா ஆளா. நிறுத்த விடலாம். மிஞ்ச எப்படின்னு சொன்னா இப்ப இப்படித்தான். இப்போ ஒரு பெட்ரோல் செட்டு கொண்டு கால் நிப்பாடு சரியோ என்னண்டு கண்ணொரு மாய கிட்ட கொஞ்சம் படுத்துட்டு போகுண்டு. இப்போ 12 மணின்னு வையன் 12 மணிக்கு ஆள் கொண்டே நிப்பாட்டுது. அப்போ நானும் என்ன சரி அவரோட சேர்ந்து நானும் படுக்கிறது. படுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல கார் ஓடிக்கொண்டு இருக்கும். என்ன கோதாடாப்பான்னு கேட்டா அது நிறுத்த வரையில ஐயா எல்லாட்டி நிறுத்த கொண்டுட்டேன் 10 நிமிஷத்துக்குள்ள. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு நிப்பாட்டி போய்ட்டு சரசரன் எடுத்து ஓடிக்கொண்டே இருக்குமா. ஆளும் ஒரு நல்ல டிரைவர் தான்ப்பா. அதே மாதிரி எங்கட தனியா புறேன் அம்மா புறேன் ஆள் கொஞ்சம் கவனம் கூட எல்லா விஷயங்கள்லையும். குறிப்பா வாகனம் என்றால் தன் வாழ்க்கையோட கவனம் கூட அப்படித்தான். அதே மாதிரி எங்கட தலைவரும் பரவாயில்லை. யார சொல்றேன்னே தான் தம்பே. அவரும் நல்லா அவரு மேனுவல் தான் சரி. ஆள்கிட்ட வாகனம் போடக்கே கொண்டு ஆள்கிட்ட கியர் போட்டு விட்டது. ஏன்னா பக்கம் போற இல்லோ பக்கம் போற அதோட அது சரியான ஓல்ஸ்டாரோ அந்த 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 டவுஜு என்ன பேர் அந்த பேர் ஞாபகம் இல்லை. ஓல்ஸ்டார் இல்லை அது பேர் சொல்றது அந்த சரியான பிக்கப்பான வாகனம். அப்போ அங்கே சைட் ஸ்டேரிங்கும் தானே. அப்போ அந்த கிட்டமுட்ட ரோட்டில் வந்து கன்ஃபியூஷன் ஆகினா நான் கிளச் அமுத்தினால் ரைட் எடுக்கும் இதாக இருக்கும் நொக்கடிக்காது ஆள் டக்குன்னு போட்டு விட்டும் பிடிச்சி ஒரு 2 மாதமா போட்டு விட்டான் பம்பளா. அந்த மாதிரி யூரோப்பு போயிட்டு வந்தால் உண்மையிலேயே ஒரு கனவு மாதிரி தான் கிடக்கு எனக்கு. இப்போ நினைச்சாலும் என்ன திருப்பியும் போக போகிறோம்னு நினைச்சா சந்தோஷம் தான். போட்டு விடுவோம் கொண்டதுக்கு ஏன் யோசிக்கட்டேன் பம்பலா. எனக்கு மாசம் என்ன வீட்டு வேலையில் நடக்கிறோடியால் ஆனா என் பலனின்படி இந்த வருஷத்துக்குள்ள பறக்கிற பலன் இருக்கா சொன்னாரு.
அண்டே காலையில் வச்சேடா ஓ கேட்டாண்டம்மா அவங்க காலையில கேட்டது ஏன் என்ன கேட்டுதாங்க அண்ணா கேட்டுன்னு அந்த ஃபோன் ஆஃப் ஆயிடுது கேட்டு விட்டது அண்ணாக்கு என்ன சொன்னது அப்புறம் அண்ணாக்கு இந்த வருஷம் முடிவுக்குள்ள பறக்கிற விளையாண்டு தான் வந்தது எங்கண்டுக்கிறா பறக்குமா ஆனா ஓ அதுவும் தனியா பறக்கிற விளையாண்டு சரியா அப்ப காய்ச்சி முடிஞ்சு என்ன மாதிரியா என்னண்டு கல்யாண பலன் இருக்கும்னு சொல்லலையே உங்களை இப்ப கேட்ட யாரும் இப்ப என்ன அது முக்கியம் இல்ல கல்யாண பலன் இடம் இருக்குன்னு சொன்னவங்க இந்த வருஷம் இல்லை சில அடுத்த வருஷம் என்ன சரி சந்தோஷம் அப்படியே விசேஷம் கண்ட விளையிடலானே கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ஆவது இந்த வெக்கேஷனை கொஞ்சம் சொல்றோம் வடியான நல்ல ஒரு சீசனுக்கு பார்த்து போடுங்க எங்களோட பர்த்டே எல்லாம் அப்படியே ஃபங்க்ஷன் பார்த்து வார வருஷம் வீடுகள் குடி ஊற கிடக்கு கன விளையாட்டுகள் இருக்கு வார வருஷம் நாங்கள் தெரியும் தானே இப்போ என்ன எதுவும் ஃபங்க்ஷன் செஞ்சாலும் இப்போ எல்லாத்துக்கும் மண்டியில் மெயினாக எதுவும் செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு சில பேர் எதிர்பார்ப்போம் தானே அக்கா அதில் நீங்களும் ஒரு ஆளாக மாறிட்டீர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதால் என்னண்டு கண்டிப்பாக நான் வருவேன் அதான் என்ன நீங்கள் வரைக்காக்கு நீ எங்கே இருக்கிறான் தெரியா போகிற போக்களை பார்த்தா அதுக்கும் படியாக பார்த்துக்கொள்ளுங்க அதான் பக்கத்தை விட்டு கிட காலை படியா பாருங்க முகங்கள் பாருங்க வருஷத்துக்கு ஒரு முடி வெட்டினாலும் முகங்கள் பாருங்க வெக்கமான திருப்பி திருப்பிடாக்க லண்டனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்டா இயர்லி இங்கே 36,000 பவுண்ட்ஸ் காட்டணுமா இப்போ கொஞ்சம் முன்ன ஒரு அண்ணா ஆச்சார் அக்னி சொன்னான் கேட்டு சொல்லி அப்போ கேட்ட இடத்துல அந்த சொல்லிச்சு 36,000 பவுண்ட்ஸ் காட்டணுமா சரியா கேட்டு சொல்லி சொன்னான் கவிதா நீ சாட்சி இல்லை அவ்வளோ கேட்டனா இல்லை ரோடு விடா கோடு ஓடுவா கடவுளே நீ என்ன அப்புறம் என்ன இப்ப சொல்லலையோ அண்ணா சாத்திரம் கேட்க போனப்பா போட்டு இப்படிதானே செய்யறது அடே அம்மான எனக்கு சரியான டயர்டா கிடக்கு தம்பி அங்கால நீ தான் படம் ஓட்டணும் பின்னால படுப்பேன் பார்த்து ஓட்டு படத்தை எனக்கு ஏதா கிடக்கு அக்னியை தூக்கி முன்னுக்குறான் இருப்பான் சில மாதிரி அதுக்குள்ளே ஆறு அந்த என்ன அப்படித்தான் போயிட்டேன் சரியோ அங்க எங்க டென்மார்க்ல இருந்து என்ன ஜெர்மனிக்கு ஏற்றி கொண்டு வரைக்குள்ள அப்ப நான் சொன்ன 5 மதிய பையனை நான் படுக்கிறேன்ட அப்ப வந்து சொல்லிச்சு என்ன நீங்கள் படுத்தா நீங்கள் தனியாக தான் படுக்கணும் நான் படுத்தாலும் 2 சேர்ந்து படுக்கலாம் ஒரே ஏரியாண்டு ஓ அந்த சிம்பிளா விட்டுச்சுடா அப்பா என்ன கடைசி மட்டும் படுக்கவில்லை ரெட்புல் வண்டி தந்து கடவுளே அங்கத்தியாக 15 ஏக்கர் ரெட்புல் குடிக்கிற கூட கொஞ்ச நேரம் நித்திரையை கட்டுப்படுத்தும் ரெட்புல்லும் நாங்க கூட அடே மாத்தினா 400 ஆடுங்க அடே கடையால வந்து ஆசிரிக்கேன் இல்லையா பேசி வச்சுட்டான் அரை பஸ்ஸுக்கு இவன்ட்ட அத்தனை பேசி மேல வச்சுனாக்கா எடுக்க சொல்லி அம்மா எடுக்க சொல்லி எடுத்துனீங்களா தெரியும் அதுல இருந்து எடுத்துருப்பேன் நானு காசு இருக்கு இதுல என்னட்ட இல்லாடி பருவார் 2 பஸ் கிடக்கும் காசு இல்லாம வேண்டியில்ல எடுக்க எனக்கு இப்போ ஓடிக்கொண்டு பின்பக்கத்து கிடைக்கிறாங்க 400 ப்ளீஸ் என்னது 4 orange உங்களோட பயணத்தை விட எங்களோட பயணம் தானாக்கா ஆபத்து கூட ஏன்னா உங்களோட பயணம் உங்களை ஏற்றிக்கொண்டு ஓட போகிறது யாரோ இது நாங்களே இல்லை ஓடும் நாங்கள் 2 விதமாகவும் பார்க்கலாம் நாங்கள் ஒரு 2 சேஃப்டியாக ஓடணும்னு சொல்லலாம் அதுக்கான ஃப்ளைட்டை வேண்டி நாங்களோட இல்லை அதே மாதிரி யார்கிட்டையும் ஓட கொடுத்துட்டு நாங்கள் இருக்க சுகமண்டை காட்டி எங்களை வேணா யார்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கலாம் நாங்கள் 2 இல்லாத காரியம்
இத்தாலி சரியா கொழும்பு மேதான் தம்பி, நீ வீடியோ எடிட் பண்ண பார்த்துருப்பேன். கொழும்பு மேதான் அம்மா பார்க்கணும், பார்க்கிங்கல்ல பைக்குகள் என்ன அது என்ன இது என்ன. இத்தாலி போர்டருக்கு இறங்கினோடனே தெட்டியும்டா அந்த ரோட்டு எல்லாம் புரிம்பா வித்தியாசப்படும். இந்த சுவிஸ்லேருந்து இத்தாலிக்கு இறங்கினோன்னு எங்கேருந்து இறங்கினாலும் அப்படித்தான் இத்தாலிக்குள்ள. இத்தாலி ஒரு பழமை வாய்ந்த ஒரு நாடு தானே. வேறு எப்பயாவது நாங்கள் வந்து முதலாவதாக கட்டிட்டு போயிருப்போம். எப்பயுமே ஒரு வாகன நெரிசல், அதுவும் ஸ்பெஷலாக நான் போயிருக்க அப்படி இருந்துச்சு காடேண்ணா ட்ராஸா. அது மறக்கல ஒரு அனுபவம்டாப்பா கடவுளே. அதுவும் முதல் தர பயணம். டைம் மட்டும் அக்கா 2 மணித்தியாலம் இருக்கு. நாங்கள் நிற்கிறோம் கொழும்புலையா, அங்கே ஃப்ளைட் போகுது. ஓ 2 மணித்தியாலம் இருக்குது, நாங்கள் கொழும்புல நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு எங்கட வானம் புவஞ்சிட்டுது. வானத்தை விட்டு போட்டு பிக்மி போட்டு நீ அவன்கிட்ட ஓடுன்னு சொல்லி ஓடிக்கொண்டு தான் இதில் நிற்குது. மழை தூரம் லைட்டா ஃபுல்லாக டிராஃபிக். எந்த ட்ராஸா அந்த டிரைவரும் கொஞ்சம் எங்களுக்காண்டி பாடுபட்டு இடைக்குல போட ஒரு விட மாட்டேன்டிதான். கடவுளை எல்லாம் மறக்க முடியானு. இவ்வளோ காசையும் பண்ணி இதுக்குள்ளங்கிற வைக்கிறாங்க. ஐயோ இல்லை பாடிக்கு கேட்கல தாங்க யோசிச்சுப்பார். டே ஃப்ளைட் அடி இந்த போகுது என்ன எங்க ஊரா உங்கள யாழ்ப்பாணம் பக்கம் எந்த பக்கம் போட்டு எழுப்பி எடுத்துருவோம். அதை முதல்ல ஒரு கொஞ்சத்துக்கு ஃபீட்டு அப்படியே உயர்ந்துட்டே போவோம் சரண்டு. ஒரு மட்டத்துக்கு எழும்பி கணக்கா நிற்கும். அப்படிதான் அக்னி எத்தனை அடி உயரத்துக்கு எழும்பு நினைக்கிறேன் ஃப்ளைட். சும்மா சாதாரணமாக போகிற ஃப்ளைட்டு சொல்லுவான் சும்மா டோட்டலாக ஒரு அளவான உயரத்தில் பறக்கும். ஒரு மட்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் கொண்டு இருக்கும்ல. எத்தனை அடி உயரத்துக்கு பறக்கும் நினைக்கிறேன். புகமண்டலம் இல்லைடா நான் சொல்ல அடியண்டே இப்போ 1000 அடியோ 2000 அடியோ 3000 அடியோ 4000 அடி அப்படி. 4000 5000 அடின்னா தெரியுமில்ல பார்க்க. நான் போன கட்டார ஏர்வேலாம் ஒரு மட்டத்தில் போனது 37,000 ஃபீட். 37,000 அடி உயரம். 37,000 அடி உயரத்தில் போய் கொண்டிருக்கும். இடம் வந்துட்டு பக்கண்டு பேரும் 24,000 22,000 21,000 18,000 10,000 6,000 5,000 1000க்கு வந்து டக்கண்டு 400 300 ஆகி 6,000 அடிக்கும் சில். ஆனால் யோசிச்சு பேர் அந்த சில்லுன்ற சொக்கஞ்சூரம் எப்படி ஒரு சொக்கஞ்சூராக இருக்கும். என்கிட்ட ட்ராஸா அந்த சொக்கஞ்சிட்ட காசுக்கு 2 வீடு கட்டலாம். உண்மையாக தானே யோசிச்சு பார். எத்தனை கிலோ உண்டு யோசிச்சு பார். வெயிட் 1000 பேர் போகிற ஃப்ளைட்டும் இருக்குதான். யோசிச்சு பார். அது வேணா இது எக்ஸியோவே அப்போ கொடுத்துருப்பாங்க. நாங்கள் கணக்காக கொடுப்போம் 400 ரூபா சீட்டை வேண்ட. சரி ஆளை பார்க்க கோவலர் உண்டு. தம்பியாருமே கிடக்கு. அக்கா தெரியுமா கோவலர் யாருண்டு? இவர்கிட்ட தமிழ் மாதிரி பேர். இந்த சந்தோஷமா போயிட்டு வாங்க என்ன நாங்கள் உள்ளே போகத்தானே. ஆனால் இப்போ அது என்னோட இப்போ நேற்று 2000 இன்றைக்கு எங்கள் 1500 எல்லா பக்கத்தாலும் உழைப்பா தான் கிடக்கு. நம்புகிறோம் இன்னும் ஒரு 20-30 வருஷத்துல இருந்தாலும் சொல்லலாங்க அவர் சிங்கப்பூரா மாறுமாண்டா. ஆனால் இன்றைக்கு கிணறு மினக்கடி வேண்டி வராது. கணக்கா டைமுக்கு வந்தவரியா 3:45 தம்பியான சரிதானே. இப்போ 12:45 எத்தனை மணி நேரம்? சரிதானே. இனி எடுத்துடுவாங்க செகண்ட் விழுந்துடும். இப்போ நான் போவே நேற்று 1 hour இல்லை வெயிட் பண்ணாங்க இல்லோடா. ஆனால் ஆளும் ஒரு சூப்பர் ஆள் தான்.
எவ்வளோ வீடியோ எப்படி பார்த்துருக்கான ஒட்டு வீடியோ மிஸ் பண்ண கட்டாயம் இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தேவை வான நெரிசல் கூட தான் குந்தகை தேவி தங்களை காண கட்டப்பா வந்திருக்கிறார் ஓகே ஓகே அதான் இருந்தாங்க அதுதான் பார்த்துருக்கே போயிடும் என்ன நேரமா பிளைட்டு நேரம் தான் நாட்கள் இன்றைக்கு மாதிரியே அக்காவா நிப்பா இல்லை இந்த வேற ஆள் தான் நிப்பேன் ஒரு காய் சொல்லிட்டு போவாங்க அந்த எக்ஸ்பிஓக்கா ஏதாவது பிரச்சனை இருக்குடாப்பா அதில் என்ன கொண்டு 5000 ரூபா கொடுக்குறான்னு மாத்திரக்கு அப்புறம் இதில் பார்த்தா இங்கே எவ்வளோ வாங்கின மாடல் நிற்காங்க அதான் தான் போகிறேன் அது விளக்கம் கூடிய நாள் பார்த்தா சொல்லுவேன் என்னண்டே அது அந்த கொஞ்சம் ஹெவி குறைஞ்ச வாகனங்களுக்கு போகிற கண்டு ரூட்டன் அந்த அக்கா இன்றைக்கு இல்லை பார்த்தியா டியூட்டி மாறி மாறி தான் வருது டிரைவரும் சிக்கிறவங்களுக்கா என்ன வாங்களுக்கு காட்டவே இல்லை கை நேற்று வந்தபடியா வழக்கம் போல பார்த்துட்டு நிற்கா இப்போ நாங்கள் இப்போ 15 நிமிஷத்துக்காண்டி பார்க்கிங் காசு கொடுப்போம் 350 ரூபா அதே மாதிரி 5 நிமிஷத்துக்காண்டி என்ட்ரன்ஸ் ஸ்டிக்கர் கொடுப்போம் இப்போ இங்கே அதானே அம்மா சுண்டல் இப்போ அந்த ஜீப்பை கண்டுட்டு தான் அது நிற்பாங்க பிரேக் அடிச்சு தெரியுமா இல்லாட்டி இப்போ ஜீப் வந்து எங்களை முன்ஜில்லுக்கிட்ட அதுவும் கொண்டு வாங்க 2 வரைக்கும் கருத்தை போன டக்குன்னு இறங்கிடும் 15 கிட்ட வந்தேன் அரைவர் இல்லோ அம்மா மறுபடியும் ஒரு ஹயர் ஓடி விரும்பி ஓடுறவங்களுக்கு இப்படி தொடர்ந்து ஓட்டங்கள் வந்தோம் அம்மா இல்லை உது 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 டே பின்னு தள்ளாடா கண்ணாடிடா முக்கா பார்த்தல்றா பார்த்தா சொல்கிறேன் 350 இது பெரிய புதுநாடாப்பா தரதரண்டு ஸ்கேன் பண்ணி விடுவான்லாம் உள்ள நிற்கும் 10 நிமிஷம் எப்போ அங்கலாக்கள் இறக்க வரைக்கும்லாம் இதில் க்ரோட் ஆகிருண்டேடாம் உள்ள விடல உள்ள விடலேண்டா இடம் இருந்தால் தான் ஒரு அதான் இது பார்க்கிங் ஃபுல்லாகிட்டு நான் சொல்கிறேன் இதான் உள்ள அப்படி இந்த உள்ள விடல அங்கே உள்ள அரைவரில் விட்டுறாங்க கொண்டு போய் அந்த உள்ளையும் விடையில இந்த உள்ளையும் விடையில தானோ இந்த பார்க்கிங் கண்ட அப்புறம் சின்ன சின்ன காசு உழைப்பு இந்த ராசா ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் பானம் பெருமை அக்கா தம்பியாக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுங்க அம்மா வந்துட்டேனே ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ 300 இருக்கா இதெல்லாம் வச்சு லக்கேஜ் எடுத்துட்டு விட போறீங்களாடா இந்த இடத்தை காணலே இதோ யாக்கு மேலடா போய்க்க
தேவையில்லை இறக்கம் அனுதாங்க காணியில் இடத்த இதில் உண்டக்கா இது அக்னி வச்சுட்டு கவனமா ஹலோ இங்கே இல்லை காட்சினா அக்கா கூட இல்லை அப்போ தான் ஏர்போர்ட்டில் வந்து பார்க் பண்ணுறோம். டைம் இருக்குது தானே 3:45 தானே. பாட்டா மக்கள் நீ விண்ணுக்கு நீங்கள் நானா ஓ 3:45 அந்த சும்மா இது அப்போ இந்த கோடு பிள்ளையடா அப்பா இல்லை 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 கீழே வந்து அது பெண் இதுடா கேள்ல அது உங்களுக்கு பைப்பை நீங்கள் லக்கேஜ் எடுத்துட்டு நான் துவாவை அனுப்புகிறேன். நீங்கள் அந்த ஏன்னா போயிருக்காது புடிங்க சரி அதான் ஓகே 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 அடிவுல உள்ளுக்கு புரிஞ்சா சத்தங்கட்டு அப்பா சரி சரி நான் இல்லை இல்லை அதில் அடி படையில விடும் அடின்ற படையில அப்படி அதுக்கு விழுந்தது விஷயம் சரி இது கிரக் ஆ இல்லை இல்லை அடி ஒன்றும் படையில அடி 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 படையில நான் அதுக்குள்ளே விழுந்து அப்படி இஞ்சா வந்தேன் நல்லாதான் ஆழம் குறை வேந்து வடியாப்பா சரி இது இறங்கும் அதனால் இஞ்ச இது என்ன முட்டினு பார்க்குற டென்ஷனை விட்டு இப்படிதான் விழுகுறோம் மேல் மாடிகள்லேருந்து ஒன்றுல அடி அப்படியே கை கொண்டிட்டேன் நாங்கள் வயிறு இப்படி வயிறு தான் இப்படி சொத்தியா போச்சு வயிறு ஆனா இல்ல எனக்கு நோல நான் ஏங்கி போனேன்டா வரியுமோ சும்மா இல்லை ஏன்னா கேஷுவலா வந்தல விளங்குதா கேர் ஒன்றும் இல்லாம இங்க கையை கொண்டு போற எடுங்கோ என்னடா முட்டுப்பட்டிருக்கு ஒன்றுமே முட்டுப்படலையடா யோசிச்சுப்பார் வேற என்ன இதுல விழுந்தேக்கே எங்களுக்கு பிடிக்கண்டா அந்த ஆக்சிடென்ட் பண்ற நிலைமை யோசிச்சுப்பாரு ஆத்தே அவனும் அவரு அவைக்கவா இல்லை அடுத்தாச்சா அதுதான் அதுதான்டா என்ன மனுஷனா ஒருத்தவங்க வந்து விழுகிறான் இப்படி ஓடி அந்த தூக்கிக்க கூடுவோண்டு இல்ல தேய்ச்சது தேஞ்சு போச்சு பாருங்க கை காட்டு பெரிய காயமே சரி சும்மா வேற தண்ணி வட்டுது தண்ணி உள்ள கண்டல் எரிஞ்சு விழுந்த கண்டல்ரா இங்கே காயம் உடம்புல வேற எங்கேயும் காயமா இருக்கு அதுதான் அது முடியலப்பா அப்படிதான் நான் பச்சேன் நான் அப்படிதான் நான் பச்சேன் ஆ சரி அதுக்கு சிக்கவே இல்லை கையை கழுவி விடாச்சு கஷ்டப்பட்டு